ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு தேங்காய் கிடையாது. தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 15, 6 பூண்டு, ஒரு 4 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா. இதெல்லாம் வதக்கிட்டு அதோடு சேர்த்து பொட்டுக்கடலையும் சேர்த்து உப்பு போட்டு நைஸாக அரைக்கணும். எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றி வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், எது வேணும். முதல்ல வெங்காயம், வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. பூண்டு, நல்லா செவக்க வறுக்கணும். ரெண்டுமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். நல்லா வதங்கிடுது. இப்போ இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகா, புளி உண்டு இஞ்சி. இந்த சட்னியை ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் இல்லாத கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். நல்லா வதங்கி எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இதோட பொட்டுக்கல்லையும் போட்டு கடைசியில் துளியுண்டு உப்பு, நைஸாக அரைக்கணும். சட்னி அரைச்சாச்சு. உங்களுக்கு தாளிப்பு காட்டுறேன். எண்ணெய், எண்ணெய் சூடான உடனே காஞ்ச மிளகா, இது கடுகு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சிம்பிளான சைட் டிஷ் இட்லி தோசைக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.